Hi friends, welcome to my channel AK Mom's Time. இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்க ஒரு சில ரோஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. மேலே செகண்ட் ஃப்ளோரில் தாங்க ரோஸ் கார்டன் வச்சுருக்கேன். இந்த காம்பவுண்ட் மேலே ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து ஃபுல் டைம் சன்லைட் கிடைக்கிறதுனால சில ரோஸ் வந்து நல்லாவே வளருது. அதாவது தரையில் வச்சு வளராத சில செடிகளை வந்து இப்படி மேலே வச்சுருக்கேன். இந்த பட்டன் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய த்ரிப்ஸ் அட்டாக் வரும். பட் இந்த காம்பவுண்ட் வால் வச்சதுக்கப்புறம் எனக்கு த்ரிப்ஸ் அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நாட்டு ரோஸ் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து கிரைக்கரி வெரைட்டி. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற வந்து ஃபேரி அப்படிங்கிற ஒரு ரோஸ் வெரைட்டி. இது பிங்க் பட்டன்லாம் இல்லைங்க, ஃபேரி அப்படிங்கிற ஒரு ரோஸ் வெரைட்டி. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாம விட்டு இப்போ தளைஞ்சு வந்துருச்சு. அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து ஒரு மினியேச்சர் வெரைட்டி பிங்க் பாயிண்ட் அப்படிங்கிறது. என்னதான் பனி அடித்தாலும் வெயிலும் நல்லா அடிக்கிறதுனால நல்லாவே தளைஞ்சு வருதுங்க எல்லா செடிகளுமே. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து காக்டெயில் அப்படிங்கிற ஒரு போலியாந்தா வெரைட்டி. சிங்கிள் பெட்டல்ஸ் தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற வந்து 4th of July அப்படிங்கிற ஒரு கிளைம்பிங் ரோஸ். இது எல்லாமே மேலே அந்த செகண்ட் ஃப்ளோர் தரையில் வச்சு கொஞ்சம் வளர கஷ்டப்பட்டதுனால தூக்கி எல்லாமே காம்பவுண்ட் மேலே வச்சுருக்கேன். அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து ஒரு டிஏ வெரைட்டி, ஹெடர்ஃபில் காரல் வெரைட்டி. ஏப்ரல் மே தாங்க ரொம்ப வெயில் காட்டுன்னு காட்டும். அப்போ மட்டும் இது எல்லாமே கொஞ்சம் சேவ் பண்ணணும். அது வரைக்கும் இந்த காம்பவுண்ட் மேலே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஏன்னா நல்லாவே துளிர்கள் வருது. அடுத்து நீங்கள் பார்க்குறது பேபி லவ் அப்படிங்கிற ஒரு போலியாந்தா வெரைட்டி. இதோட எல்லோ கலரே பார்த்தீங்கன்னா செம்ம வைப்ரண்ட்டாக இருக்கும். பார்க்கவே நிறைய மொட்டுக்கள் வைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து டெடிபேர் அப்படிங்கிற ஒரு மினியேச்சர் வெரைட்டி. அதனால் மறந்துட்டு இந்த செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றாம விட்டுட்டாங்க. அதனால் லீவ்ஸ் எல்லாமே போயிடுச்சு. திருப்பி வந்து ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா தளைஞ்சு வருது. அடுத்து நீங்கள் பார்க்குறது போனிகா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது எல்லாமே இந்த 50 rupees ரோஸ் கலெக்ஷனில் வாங்கினது. நெக்ஸ்ட் அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து 2 வந்து ஆன்லைன் ரோசஸ்ஸு. கிளைம்பிங் வெரைட்டி தான். ஒன்று வந்து கிளைம்பிங் அனுசியா அப்படிங்கிற பிளான்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் ஏஞ்சல் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டிங்க, கிளைம்பிங் கேண்டி கேனி. பாருங்களேன், ஒரு பஞ்சில் எவ்வளோ பூக்கள் அருமையாக அழகாக இருக்குன்னு. கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க. பிங்க் கலரில் அப்படியே வந்து ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். மழை பெஞ்சா என்னதான் ரோஸ் செடி தளைஞ்சு வந்தாலும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தால் நமக்கு வந்து லீவ்ஸ் எல்லாம் கொட்டி போய் ஒரு மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி தான் இந்த பிளான்ட் இருந்தது. பட் இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த மாதிரி புது தளிர்கள் வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்குறது மிட் நைட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. முட்டுக்கள் நிறையவே வச்சுருக்குங்க. இது விரிஞ்சதுக்கப்புறமா நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது மூக்குத்தி பட்டன். ரியல் நேம் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபெய்ரி. மழை பெஞ்சப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெம்ஸ்லாம்